ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்னைக்கு ரெசிபி மாங்காய் வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ சீசன் டைமில் மாங்காய் அதிகமாக கிடைக்கும் போதுங்க வெட்டி இந்தமாரி காய வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாங்காய் கட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா குலுக்கி விட்டு ஒரு நாள் வச்சுருங்க. ஒரு வாரம் வரைக்கும் வெயிலில் வச்சுருந்து எடுத்திங்க அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடுங்க. மாங்காய் வத்தல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் இப்படி தாங்க மாங்காய் வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நம்மளுக்கு மழை நாளில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி 50 கிராம் அளவுக்கு மட்டும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு புளி ரொம்ப கம்மியாக போடுங்க இந்த குழம்புக்கு. நம்ம மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருந்தாலுமே அதனோட புளிப்பு தன்மை இருக்குங்க. புளிப்பு இல்லாத மாங்காய்க்கு 50 கிராம் புளி கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பான மாங்காவாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா புளி இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும் குழம்பு. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ காரத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 50 கிராம் புளிக்கு இந்த மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும். புளி ஊறும் போதே நான் உப்பும் சேர்த்து ஊற வச்சுருவாங்க. இப்போ மிளகாய் தூள் நல்லா கரைச்சி விட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதன் பிறகு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு மண் சட்டியில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ கடுகு, உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ரெண்டுமே பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதாங்க குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த குழம்புக்கு நான் எண்ணெய் அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் மேலே தெரியுது இல்லைங்களா, அந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வதக்கிறதுல தாங்க இருக்குது குழம்போட டேஸ்ட்டு. வெங்காயத்தை போட்ட உடனே நீங்கள் குழம்பு ஊற்றிடாதீங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய புளி கரைச்சலை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சலை அதில் ஊற்றி வச்சுங்க. இப்போ மாங்காய் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குழம்புல எடுத்து போட்டுடலாம். நம்ம குழம்பு ஊற்றின உடனே மாங்காய் போட்டுடுங்க. நல்லா கொதிக்கும் போது தான் அந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் அந்த மாங்காயில் ஏறினதுக்கு பிறகு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாங்காய் மறுநாள் நம்ம பழைய சாதம் வச்சுருந்து அதுக்கு நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டாச்சுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க நம்மளுக்கு குழம்பு கொதித்து ரெடி ஆகிடும். நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது தான் கொதிக்கிறதுக்கு எப்படி கேட்டாலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம கம்மியான அளவு தான் செய்யணுன்னும் போது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. விருப்பம் இருப்பவர்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் புளிப்பு, காரம், கொஞ்சமான அளவு இனிப்பு சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்ங்க அடுப்பு மேலே. இப்போ கலந்து விட்டு மூடி போட்டாச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மண் சட்டியில் வைக்கக்கூடிய குழம்பு நம்ம இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. அது வரைக்குமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு. இதுதான் மண் சட்டியில் நம்ம குழம்பு வைக்கிறது. அவ்வளோ ஒரு மண் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வந்தீங்கன்னா கூட ஹாட் பாக்ஸில் வச்ச மாதிரி அந்த குழம்பு அவ்வளோ சூடாக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையில் சாதம் பரிமாறிடலாம்.
இப்போ இந்த குழம்புக்கு மேட்சிங்கான பொரியல் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. பீன்ஸு பொரியல் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. பீன்ஸு பொரியல் ரொம்பவே நல்லா இருந்தது. சிறுகீரை பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து மிளகாய் கிள்ளி தாளிக்கிறது மட்டும்தாங்க. இதில் மிளகாய் தூள் போடாமல் மிளகாய் கிள்ளி தாளிச்சிங்க அப்படின்னா இந்த வத்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிறுகீரை பொரியலும் பீன்ஸு பொரியலும் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. இதுக்கு வந்து இப்போ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கோசு பொரியல், வெண்பூசணி, தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கூடவே அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஆயில் அந்தளவுக்கு வந்து அப்படியே அப்சர்வ் ஆகி நிற்கிது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லான சூப்பரான மாங்காய் வத்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இட்லி தோசை கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பழைய சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. உங்கள்கிட்ட மாங்காய் அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வத்தலாம் செய்து வச்சுக்கோங்க. மழை நாளைக்கு ரொம்பவே இந்த குழம்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த காய். இப்போ இந்த சாதம் கூடவே கொஞ்சமான அளவு புளி ரசம் வச்சுட்டேங்க. தயிர் கொஞ்சம். இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில் இது தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. சூப்பரான ஒரு லஞ்சு மெனு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.